அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ காட்சி பதிவானது பாண்டி முனீஸ்வரருக்கு தெய்வ ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வியப்பூட்டு காட்சி பதிவை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோ காட்சி பதிவில் பார்த்துட்ருக்கீங்க. மேலும் இந்த காட்சி பதிவானது இப்போ இணையத்தில் ரொம்பவும் பகிரப்பட்டு வந்துட்டுருக்குது. அதே போல் இந்த காட்சி பதிவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாண்டி முனீஸ்வரருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் உங்களுக்கு பாண்டி முனீஸ்வரரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த நிமிடம் பாண்டி முனீஸ்வரரை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் நிச்சயமாக கூடிய விரைவில் அந்த பாண்டி முனீஸ்வரனின் அருளால் நடைபெறும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி முனீஸ்வரர் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே வியப்பூட்டு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்கள். ஐயா, நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன், ஆனால் உங்களிடம் பார்த்த பிறகு தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க. அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் எடுக்கலை, அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை ராமேஸ்வரம் சாலையில் அமைந்துள்ளது இந்த பாண்டி முனீஸ்வரர் கோவில். கடந்த 200 ஆண்டுகளுக்கு முன் மண்ணுக்குள் புதைந்திருந்த 8 அடி சிலையை மீட்டு பொதுமக்கள் அதை பாண்டி முனீஸ்வரராக வழிபட தொடங்கியிருக்காங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கர்ப்பகிரகம் வரை சென்று முனீஸ்வரரை தரிசிப்பது கோவிலின் சிறப்பம்சமாக இன்றளவோ திகழ்ந்து வருது. உலகில் பிற காவல் தெய்வங்களைப் போல் அல்லாமல் பத்மாசனமிட்டு யோக நிலையில கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் பாண்டி முனீஸ்வரர். பாண்டி, ஆண்டி, சமயன் என 3 தெய்வங்கள் கோவிலில் வீற்றிருப்பது சிறப்பில் ஒன்றாக பார்க்கப்பட்டது. பாண்டியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆண்டிக்கு சுருட்டு வைத்து பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்களா? அது மட்டும் இல்லாமல் ஆண்டிக்கு விருப்பமான மாம்பழத்தை வைத்து மக்கள் வழிபாடு செய்கிறார்களாம். பாண்டி முனீஸ்வரர் மூல கடவுளாகவும் விநாயகர், சமயன், கருப்பசாமி, ஆண்டிசாமி ஆகியோர் உபக்கடவுளாகவும் வீற்றிருக்கார்கள். அதே போல பாண்டி முனீஸ்வரருக்கு ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் தனி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. பாண்டி முனீஸ்வரருக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து சமயன் கருப்புக்கு ஆடு, கோழி பலியிலிட்டு பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்களாம். ஆண்டியின் தலம் முழுவதும் மாம்பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு வெண்பொங்கல் பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. மேலும் சைவரான பாண்டியருக்கு நெய், பால், பன்னீர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுறாங்க. தென் மாவட்ட மக்களுக்கு காவல் தெய்வமாக விளங்கும் பாண்டி முனீஸ்வரரை தரிசிக்க செவ்வாய், வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் பக்தர்கள் இங்கு வந்து சென்று சாமியை தரிசனம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாண்டி முனீஸ்வரருக்கு மொட்டை அடித்தும் பக்தர்கள் தன்னுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி வருகிறார்கள். விடுமுறை நாட்களாகி மதுரை மாட்டுத்தாவணி மற்றும் பெரியோர் பேருந்து நிலையத்திலிருந்து கோவிலுக்கு சிறப்பு பேருந்துகளோ இயக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி முனீஸ்வரருக்கு தீப ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு பிரமிக்க வைக்கும் வீடியோ காட்சி பதிவும் பாண்டி முனீஸ்வரர் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு பாண்டி முனீஸ்வரரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாண்டி முனீஸ்வரருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் பாண்டி முனீஸ்வரரை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் பாண்டி முனீஸ்வரரின் அருளாசியோடு நிச்சயமாக நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல பாண்டி கோவில் என்பது தமிழகத்தின் மதுரை நகரின்
கோவிலின் மேல் மாடியில் அமைந்துள்ள தொன்மையான கோவிலாக போற்றப்படுது. இந்த கோவிலின் மூலவராக பாண்டி முனீஸ்வரர் வழங்கப்படுகிறார். பாண்டி முனீஸ்வரர் என்பவர் பாண்டிய மன்னர்களுள் ஒருவரான பாண்டிய நெடுஞ்செழிய மன்னரே இங்கு குடிக்கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுது. அதே போல் இந்த கோவிலின் தல வரலாறு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 ஆண்டுகளுக்கு முன் வள்ளியம்மாள் பெரியசாமி என்ற தம்பதியார் கரூரில் இருந்து மதுரைக்கு குடிபெயர்ந்து வந்திருக்காங்க. மதுரைக்கு வரும் வழியில் இருட்டி விட்டதால் தற்போதைய மாட்டுத்தாவணிக்கு அருகே இருக்கக்கூடிய மேல்மடையில் தங்கி முடிவெடுத்து அங்கேயே உறங்கியிருக்காங்க. இரவு வள்ளியம்மையின் கனவில் நீண்ட தாடியுடன் முனிவர் ஒருவர் வந்து தான் மதுரையை ஆண்ட பாண்டியன் நெடுஞ்செழியன் எனவும் கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்திற்காக மறுபிறவை எடுத்து பாவத்தின் நிவர்த்தியாக இதே இடத்தில் ஈசனை நோக்கி 8 அடி மண்ணுக்குள் தியானம் செய்வதாகவும் தன்னை மீட்டெடுத்து வழிபட்டால் அவர்கள் குடும்பத்தை வாழ வைப்பதாகவும் கூறியிருக்காங்க. இதை கேட்டு திடுக்கென எழுந்த வள்ளியம்மாள் நடந்ததை அனைத்தும் தன்னுடைய கணவனிடம் சொல்ல 8 அடி மண்ணுக்குள் புதைந்து இருந்த சிலையை எடுத்திருக்காங்க. அதன் பிறகு பாண்டி முனீஸ்வரராக வழிபட தொடங்கியிருக்காங்க. இங்கேயே ஒரு கோவிலையும் எழுப்பியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் உலகின் பிற காவல் தெய்வங்களைப் போல் அல்லாம பத்மாசனமிட்டு யோக நிலையில கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்திருப்பது பக்தர்களிடையே சிறப்பில் ஒன்றாக இன்றளவும் சொல்லப்பட்டு வருது. இந்த கோவிலின் உபதெய்வமாக சமய கருப்ப சுவாமியை வழிபடுகிறார்கள். ஒருமுறை வேட்டைக்கு செல்லும் ஆங்கிலேயர் ஒருவர் இந்த கோவிலில் உள்ள சமய கருப்பனிடம் வந்து தான் இன்னைக்கு எத்தனை மிருகங்களை வேட்டையாட போகிறேன் என குறி கேட்டிருக்காரு. அதற்கு சமய கருப்பன் சாமியிடம் எந்த ஒரு பதிலும் வரவில்லையா. அதே போல அந்த ஆங்கிலேயரும் அன்று ஒரு மிருகத்தை கூட வேட்டையாட முடியவில்லையா. அந்த கோபத்தில் சாமியின் கரண் மற்றும் சிரத்தை துண்டித்தார் அவர். பின்னர் தனது இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருந்த அந்த ஆங்கிலேயர் கிராம எல்லையை தாண்டும் முன்னே அவரும் அவரது குதிரையும் கல்லாக மாறினார்கள். இதன் காரணமாகவே சமய கருப்பண்ண சுவாமிக்கு இன்று வரை கரம் மற்றும் சிரமின்றி காணப்படுறாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலில் பாண்டி முனீஸ்வரர் மூலக்கடவுளாக வழிபடுகிறார்கள். மேலும் விநாயகர், சமய கருப்பண்ண சுவாமி, ஆண்டிச்சாமி, சுப்பிரமணியர் ஆகியோர் உபக்கடவுளாகவும் அமைந்திருக்காங்க. கோவிலுக்கு வருபவர்கள் முதலில் விநாயகரை வழிபட்டு பின்னர் பாண்டி முனீஸ்வரரை வழிபடுகிறார்கள். இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரர் புலால் உணர்ந்தவர். ஆகையால் அவருக்கு வெண்ணிறை சாத்தி பால், மணமிகு தைலம், சந்தனம், ஜவ்வாது, சர்க்கரை இல்லாத பொங்கல், பழங்கள் மற்றும் தேங்காய் போன்றவர்களை கொண்டு வழிபட்டு வருகிறார்களா. மேலும் இங்குள்ள சமய கருப்பண்ண சுவாமிக்கு ஆடு மற்றும் கோழிகளை படையிலிட்டு சுருட்டு போன்றவைகளை படைத்தும் வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் பாண்டி முனீஸ்வரருக்கு தீபாராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பிரமிக்க வைக்கும் வீடியோ காட்சி பதிவும் பாண்டி முனீஸ்வரர் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனூட்டும் வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பாண்டி முனீஸ்வரரை ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாண்டி முனீஸ்வரருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் பாண்டி முனீஸ்வரரை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் கூடிய விரைவில் நிச்சயமாக நடக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.